Hi friends, hello, this is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இன்னும் நம்ம அந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சைக்காலஜின்னு சொல்கிறோம். சைக்காலஜினா என்ன சார்? இப்போ சைக்காலஜினா கண்ட்ரோல் பண்ணணும், எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், ஒரே ட்ரேடிங் தான் எடுக்கணும், அப்புறமா அப்படி பண்ணணும், ஓவர் ட்ரேடிங் பண்ணக்கூடாது, ஸ்டாப் லாஸ் போடணும், டார்கெட் போடணும், இதெல்லாம் வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கின்னு இதெல்லாம் ஒரு இதுவாக பண்ணால் தான் சைக்காலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று தெரிஞ்சுக்குங்க, ஒரு விஷயம் சொல்கிறவனும் மனுஷன்தான், கேட்குறவனும் மனுஷன்தான். ஒருத்தன் சம்பாதிக்கிறான் அப்படிங்களா, சம்பாதிக்கிறவனும் மனுஷன்தான், லாஸ் பண்ணிக்கிறான் இல்லையா, அவனும் மனுஷன்தான். ரெண்டு பேருக்கும் மனசு இருக்குது. இங்கே என்ன இஷ்யூ நடக்குது அப்படின்னா, எந்த கேட்டகரியில் நம்ம வரோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அதாவது ஓவர் ட்ரேடிங் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது. இப்போ இன்றைக்கி காலையிலேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 7 பேர் 8 பேர் நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸு கிட்டத்தட்ட வந்து 2-3 பேர், சார் நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டாக புரிஞ்சுது, எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, அந்த லைவ் ட்ரேடிங்கில் என்ன நான் கட்டுப்படுத்த முடியல, என்ன நான் கண்ட்ரோல் பண்ண முடியல, அதுலேருந்து எப்படி நான் வெளியே வர்றது. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃபோர்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் ஒரு 3 கேட்டகரியாக வந்து பிரிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு கேட்டகரியில், அதாவது இந்த ஓவர் ட்ரேடிங் மட்டும் நான் எடுத்துக்கிறேன், மிச்சத்தை வந்து நான் அப்புறம் பார்த்துக்கலாம் வேறு வீடியோவில். இந்த வீடியோவில் வந்து இந்த ஓவர் ட்ரேடிங்கில் மட்டும் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு தரப்பில் என்னென்னா, ஃபஸ்ட் கேட்டகரியில் வரவங்க ப்ராஃபிட், ஃபஸ்ட்டு ட்ரேடில் ப்ராஃபிட் வந்தோடனே சிஸ்டம் க்ளோஸ், இல்லை லாஸ் ஆகிடுச்சா சிஸ்டம் க்ளோஸ். ஃபஸ்ட்டு கேட்டகரியில், அதாவது ஒரு ப்ராஃபிட் வந்தால் சிஸ்டம் க்ளோஸு, ஒரு லாஸ் வந்தால் சிஸ்டம் க்ளோஸ். ரெண்டாவது கேட்டகரியில் ப்ராஃபிட், அதாவது அவங்க என்ன ட்ரேட் எடுத்தாங்களோ அந்த செட்டப்பில் ப்ராஃபிட் வந்தால் சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க, லாஸ் வந்தால் என்ன பண்ணுறாங்க இவங்க ரெண்டாவது கேட்டகரியில் இருக்கிறவங்க, இந்த லாஸை அவங்களால ஏற்றுக்க முடியறதில்ல. ஸோ இன்னொரு ட்ரேட் பண்ணிவிட்டு அதில் லாபமோ நஷ்டமோ வந்தால் அது என்ன ரிசல்ட்டோ அப்புறம் வந்து சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஓகே, நல்லா கவனிச்சிங்க. ஃபஸ்ட்டில் இருக்கிறவங்க எது வந்தாலும் சிஸ்டம் க்ளோஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ரெண்டாவது கேட்டகரியில் இருக்கிறவங்க என்னென்னா, ப்ராஃபிட் வந்தால் சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க, ஆனால் லாஸ் வந்தால் சிஸ்டம் க்ளோஸ் பண்ண மாட்டாங்க, இன்னொரு ட்ரேட் பண்ணி சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது, இந்த மூணாவது கேட்டகரியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் மெயின் இஷ்யூவாக நடக்குது, பெரிய பிரச்சனை இதில் தான் இருக்குது. அதாவது ஒரு ட்ரேடில் வந்து ப்ராஃபிட் வந்துடும், அகைன் இன்னொரு ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகேங்க, இன்னொரு ட்ரேட் பண்ணுவாங்க, சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுறதை பற்றி டிசிஷன் பண்ண மாட்டேன், சார்ட்டை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் ட்ரேட் பண்ணுவாங்க. இல்லை சார், நான் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன், சும்மா வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். என்னத்தை வாட்ச் பண்ணுறீங்க? மார்க்கெட்டு உங்களை கூப்பிடும், சம்பாதிச்சு காலையில் எடுத்துகிட்டு போனே திரும்ப கொடுன்னு கேட்கும் மார்க்கெட்டு. அந்த லாங்குவேஜ் புரிஞ்சுக்குங்க. அப்புறம் ஃபஸ்ட்டே டேஞ்சர். அதுக்கப்புறம் பாருங்கள், லாஸ் ஆகிடுச்சு, அகைன் இன்னொரு ட்ரேடு, ஸோ அதுவும் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஈக்குவல்ட்டு என்ன ஆகும்? லாஸு, நெக்ஸ்ட் ட்ரேட் லாஸு, ஃபைனல் டோட்டல் லாஸு, ப்ராஃபிட்டு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லாஸு, ஃபைனல் லாஸு. இந்த மூணாவது கேட்டகரியில் இருக்கிறவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர். ஏன்னா இந்த கண்டிஷன் வர்றதுக்கு வந்து ரொம்ப நாட்கள் ஆகும். ஏன்னா டிமேட் அக்கௌண்ட்டில் தேவைக்கு அதிகமான பணம் இருந்தால் அவங்கள ட்ரேட் பண்ண வைக்கும், சிஸ்டமை பார்க்க வைக்கும். அவங்களால சிஸ்டம் பார்க்காம இருக்க முடியறதில்ல, ஏன்னா அடிக்ஷனாக மாறிட்டு இருப்பாங்க, சிஸ்டம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதாவது காலையில் 9:15 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா 3:15 மணி வரலும் மார்க்கெட் பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க, 3:30 மணி வரலும் மார்க்கெட் பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பொசிஷனில் இருக்க பிடிக்கும், உள்ளே போயிட்டு வெளியே வரதுக்கு பிடிக்கும், உள்ளே போயிட்டு வெளியே வருவாங்க, அட்லீஸ்ட் உள்ளே போய் சஸ்டெண்ட் ஆகி நிற்க மாட்டாங்க. உடனே உள்ளே போகிறவங்களும் உள்ளே போனோம்னு சொல்லுவாங்க, ட்ரேடிங் என்ட்ரி ஆகணுவாங்க, உள்ளே போயிட்டு உடனே எப்போ வெளியே வருவோம்னுவாங்க. இது அடிக்ஷன்.
இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரியில் இருக்கிறவங்களும் ரெண்டாவது கேட்டகரிக்கும் ஈஸியாக இருந்து ரிகவர் ஆகிட்டு வெளியே வந்துடலாம். ஏன்னா அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும், மார்க்கெட்டில் நின்று சர்வைவல் பண்ண முடியும். ஏன்னா சிஸ்டம் க்ளோஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வரணும். ஸ்டார்டிங்கில் என்ன தான் நடந்தால் என்னுடைய ஸ்டாப் லாஸ் லிமிட் என்ன ஆச்சோ அந்த லிமிட்லேருந்து வெளியே வந்துடணும். ஏன்னா அந்த லாஸ் ஆச்சு இல்லைங்க, ஏன் நாளைக்கு ட்ரேட் இல்லைங்களா, நாளைக்கு மார்க்கெட் ஓடாதா, நாளைக்கு மார்க்கெட் இன்றைக்கோட மார்க்கெட் முடிஞ்சிருமா? நான் என்ன சொல்கிறேன், உங்களோட செட்டப் ஒர்க் ஆகலை அப்படின்னா விட்டுடுங்க. இந்த மூணாவது கேட்டகரியில் இருக்காங்க என்ன அப்படின்னா, அந்த ரெண்டு கேட்டகரி கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. மூணாவது கேட்டகரி வந்து பார்க்கலாம். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது என்ன நடக்குதுன்னா, ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் இருக்க சொல்ல வந்து பிரச்சனை இல்லை. ஒரு சில நாள் வந்து 3 days வந்து சைட்வேஸ் மார்க்கெட் ஓடும். 3 days 4 days சைட்வேஸ் மார்க்கெட், கொஞ்சம் லைட்டாக மேலே போகும், கொஞ்சம் லைட்டாக கீழே வரும், லைட்டாக மேலே போகும், லைட்டாக கீழே வரும். இந்த மாதிரி மார்க்கெட்டில் என்னென்னா இவங்களோட ஈகோ வந்து ஒர்க் ஆகும். நேற்று சைட்வேஸ் போயிடுச்சு, இன்றைக்கி கன்ஃபார்மாக ட்ரெண்டிங் போகும், எது யூகிப்பாங்க. இன்றைக்கி நேற்று சைட்வேஸ் போயிடுச்சு மார்க்கெட்டு, இன்றைக்கி கன்ஃபார்மாக வந்து ட்ரெண்டிங்கில் போகும். ஸோ குவான்டிட்டி நான் டபுள் பண்ண போகிறேன். நேற்று வந்து நான் எவ்வளோ ஒரு 100 லாட்டில் நான் பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நான் 500 லாட் போட்டு எப்படியாச்சும் நேற்று லாஸை நான் ரிகவர் பண்ணிவிடுவேன். அப்போ என்ன ஆகும்னா, இன்றைக்கி அந்த 500 குவான்டிட்டியை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது. உங்களால் 100 லாட்டு போட்டு ஹேண்டில் பண்ண உங்கள் மனசுக்கு இந்த 500 குவான்டிட்டி போட்டு பண்ண சொல்ல அந்த லாபத்தையோ அந்த நஷ்டத்தையோ உங்களால் மனசு பார்த்துட்டு இருக்க முடியாது. ஆட்டோமேட்டிக் கை காலெலாம் அதரும், பயம் தன்னால் வந்து தொத்திக்கும். அப்போது நீங்கள் இருக்க மாட்டீங்க அந்த இடத்துல. உங்களுடைய என்ன சொல்கிறது, மறு உருவம் தான் செயல்படும். அதுதான் ஓவர் ட்ரேடிங் பண்ண வைக்கும். நீங்கள் மனுஷனாக இருக்கிறவர்களும் எந்த பிரச்சனையும் இல்லை. எப்போ நீங்கள் உங்களை லாஸை சமாளிக்க முடியல, என்னால் பேலன்ஸ் பண்ண முடியல, எனக்கு அந்த லிமிட் தாண்டி போய் மேபி உங்களுக்கு 5,000 rupees உங்களால் லாஸ் ஜீரணிக்க முடியுது அப்படின்னா, அந்த 5,000 rupeesக்கு மேலே நீங்கள் 10,000 rupees லாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல இருக்க மாட்டீங்க, நீங்கள் நியூட்ரல் ஆகிட்டீங்க, நீங்கள் மனுஷனாக இருக்க மாட்டீங்க. அப்போ அந்த 10,000 ரூபாய் லாஸ் ரிகவர் பண்ணணும். ஏன்னா பயம் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வேறு தண்ணி வரும். அந்த 10,000 ரூபாய் லாஸ் ரிகவர் என்ன பண்ணுவீங்க, நம்மக்கிட்ட எப்படி தான் பணம் இருக்குது இல்லையா, அந்த பணத்தை வச்சுட்டு நம்ம ரிகவர் பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று புரிஞ்சுக்க, இந்த 10,000 ரூபாய் ரிகவர் பண்ணுறதுக்கு பணம் தேவையில்லை. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. அதுதான் பெரிய மிஸ்டேக்ஸு. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க பணத்தால் தான் வந்து நம்ம எல்லாத்தையும் சாதிக்க முடியும்னு. இல்லை, உங்களுடைய மனசு தான் வந்து காரணம். அதுதான் நம்ம சைக்காலஜி சொல்லுவாங்க. இந்த சைக்காலஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்றது விளக்கமாக தெரிஞ்சுங்க. இப்போ 5,000 ரூபாய் ஹேண்டில் பண்ண தான் உங்களால் கெப்பாசிட்டி இருக்குது. நீங்கள் பணம் முக்கியம் கிடையாது. நிறைய என்ன பணம்ன்றாங்க. பணம் முக்கியம் கிடையாது. நீங்கள் இந்த 5,000 ரூபாய் வச்சு மீட் எடுத்துலாம், பணத்தை வச்சு அப்படின்றது முட்டாள்தனமான விஷயம். அது ஒரு பணத்தை மீட்க இன்னொரு பணத்தால் தான் முடியும்னா இல்லை, அது மட்டும் கண்டிப்பாக. அது இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணணும்னா வெறும் வெஹிக்கிள் மட்டும் இருந்தால் போதுமா? வெறும் ஒரு 2 வீலரோ 4 வீலர் காரோ இருந்தால் மட்டும் போதும். ஓட்ட டிரைவர் வேணாமா? அந்த டிரைவர் தான் உங்களுடைய மனசு. பயம் இல்லாமல் ரிலாக்ஸாக நீங்கள் பொறுமையாக இருந்தீங்க, அந்த 500 குவான்டிட்டி உங்களால் ஹேண்டில் பண்ண முடிஞ்ச கெப்பாசிட்டி இருந்தால் தான் நீங்கள் அந்த வண்டியை ஓட்ட முடியும். நீங்கள் ஏற்கனவே சைக்கிள் ஓட்டுற எடுத்து கார் ஓட்டுப்பா அப்படின்னா எங்கேருந்து ஓட்ட முடியும்? அவனால் எங்கேயாச்சும் எதுவுமே மரத்தில் மோதி விடுவான். அதே மாதிரி தான் இப்போ இந்த 500 குவான்டிட்டி நீங்கள் போட்டு பண்ண சொல்ல என்ன ஆகுதுன்னா, ஒருவேளை உங்களோட செட்டப் உண்மையாக ட்ரெண்டிங்கில் போச்சுன்னா கூட இந்த 500 குவான்டிட்டி நீங்கள் ப்ராஃபிட்டில் பார்க்க என்னென்னா பெரிய ப்ராஃபிட் மாதிரி தெரியும். அது எது இந்த 100 குவான்டிட்டியோட ப்ராஃபிட் பார்த்து ஒரு 10,000 ரூபாய் நீங்கள் ப்ராஃபிட் பார்த்து தெரிஞ்சவங்களுக்கு இந்த 500 குவான்டிட்டி போட்டு பண்ண சொல்லும் ரொம்ப பெரிய ப்ராஃபிட் போதும் அப்படின்ற மாதிரி கட் பண்ண தோணும். ஆக்சுவலாக அதோட ப்ராஃபிட் டார்கெட் வேறு லெவல். அது 500க்கு என்னென்னா நீங்கள் 50,000 ரூபாய் டார்கெட்னா 50,000 ரூபாய் டார்கெட் அங்கே வந்தாகணும். உங்களால் இந்த 50,000 ரூபாய் ப்ராஃபிட் ஏற்றுக்க முடியலன்னா அப்போ என்ன, ஒருவேளை இந்த ட்ரெண்ட் ஆப்போசிட் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் சீட்டை சொல்ல 50,000 ரூபாய் லாஸ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், புரியுதுங்களா கொஞ்சம்? ஏன்னா வந்து மேபி இந்த வீடியோ பார்த்துருக்கோம், எப்படி பார்த்துருக்கேன்னு தெரியாது. அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சுங்க. நீங்கள் ஒரு லாஸ் ஆகிடுச்சின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களோட கேபிட்டல் வச்சு தான் அதை நீங்கள் கெயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. தயவு செஞ்சு தவறான விஷயம். நீங்கள் அந்த 5,000 10,000 லாஸை அடுத்த நாள் அதே 100 குவான்டிட்டியில் தான் நீங்கள் ட்ரை பண்ணணுமே தவிர, அடுத்த நாள் அந்த 200 குவான்டிட்டி 300 குவான்டிட்டி போட்டு அந்த லாஸை ரிகவர் பண்ணலாம் அப்படின்றது நோ சான்ஸே கிடையாது. வேணுமென்னா அன்றைக்கும் லாஸ் ஆகிடுச்சுன்னா பரவாயில்ல, அந்த 10,000 ரூபாயில் உங்களோட லிமிட் என்னவோ அந்த லிமிட்டோட கட் பண்ணிவிட்டு சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஒருவேளை அன்றைக்கி மறுநாள் நீங்கள் 200 குவான்டிட்டி போட்டு பண்ண சொல்ல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சின்னா, ஸ்டாப் லாஸ் ஹிட்டான எங்கே ஸ்டாப் லாஸ் கொடுக்குறாங்க? ஸ்டாப் லாஸ் கொடுக்க மாட்டீங்க. ஃபஸ்ட்டு தான் வந்து ஸ்டாப் லாஸ் கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ்ன்ற எண்ணமே வராது. ஏன்னா நேற்றே 10,000 ரூபாய் லாஸ் ஆகிடுச்சு, இன்றைக்கும் 10,000 ரூபாய் லாஸ் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த பயம் தான் இருக்கே தவிர உங்களுக்கு பிளான் இருக்காது. ஓகேங்களா? ஸோ ஓவர் ட்ரேடிங் பண்ணக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள்.
டிமேட் அக்கௌண்ட்டில் அந்த ஸ்டாப் லாஸ் லிமிட் என்னவோ நெக்ஸ்ட் ட்ரேட் எடுக்கக்கூடாது. இப்போது பேங்க் நிஃப்டி நீங்கள் ஒரு 100 லாட் போட்டு பண்ணிங்கன்னா 40,000 உங்ககிட்ட அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படின்னா அந்த 40,000 தான் இருக்கணும். உங்ககிட்ட 1,00,000 இருக்குது, நீங்கள் வந்து நான் வந்து கண்ட்ரோலில் இருக்கிறேன், என்கிட்ட வெறும் 50 பேங்க் நிஃப்டி 50 குவான்டிட்டி தான் போட்டு பண்ணுறேன், 50 குவான்டிட்டி 20,000 ஆச்சு, மிச்சம் 80,000 அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படின்னா இந்த 80,000 வச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரேடிங் பண்ணிவிடுங்க உங்களையும் அறியாமல். ஏன்னா ஈகோ டச் பண்ணிவிடும். லாஸ் ஆகிடுச்சுன்னா அந்த லாஸை வந்து அன்றைக்கே ரிகவர் பண்ணணுன்ற எண்ணம் வந்து இந்த 80,000 வேலை செய்யும். ஏன்னா பணம் இருக்குதுல்ல உங்ககிட்ட. டிமேட் அக்கௌண்ட்டில் பணத்தை அதிகமாக வைக்காதீங்க, தேவைக்கு அதிகமாக பணம் வைக்காதீங்க. உங்களுடைய குவான்டிட்டி சைஸ் என்னவோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி வச்சுங்க. அதில் மட்டும்தான் நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும். ரெண்டாவது, சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். எது நடந்தாலும் சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். பரவாயில்ல, இன்றைக்கி இல்லை நாளைக்கு சம்பாரிச்சிக்கலாம். அதே மாதிரி ப்ராஃபிட் வந்துச்சா தயவு செஞ்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க. என்ன சம்பாரிச்சிங்க அந்த ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டு எடுத்துகிட்டு போகாதீங்க. இந்த மாதம் பிளான் பண்ணுங்கள், நாளைக்கு ஸ்டாப் லாஸாக, நாளைக்கு டார்கெட்டாக, நாளைக்கு ஸ்டாப்பில். ஓவரால் ஒரு மந்த் ட்ரேட் பண்ணால் மாதம் கடைசியில் என்ன வருது அதுதான் உங்களுடைய ப்ராஃபிட்டு. ஒரு நாளைக்கு ப்ராஃபிட் வந்து சந்தோஷப்பட்டு, ஒரு நாளைக்கு ஸ்டாப் லாஸ் ஆகிட்டு வருத்தப்படுறது, அப்புறம் 2 நாள் தொடர்ந்து ஸ்டாப் லாஸ் ஆகிட்டு ஒவ்வொன்று உட்காந்து அழுதுறது, இதெல்லாம் வந்து பிஸ்னஸ்க்கு அழகு இல்லை. தொடர்ந்து ரெகுலராக பண்ணிட்டு வந்தால் தான் மாத கடைசியில் என்ன நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க, என்ன காரணத்தால் லாஸ் ஆச்சு, ஏன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு, ஏன் டார்கெட் வித் லாஜிக்கோட மென்ஷனோட எழுதி வச்சு நோட் புக்கில் ரைஸ் பண்ணி எழுதி வைங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேக்ஸிமம் லைக்ஸ் எதிர்பார்க்குறேன். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.